ஸோ இப்போ கடகம் என்பது பூரண சந்திரனும் குரு பகவானும் அருள் பெற்ற ராசி. ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை பியூராக வாங்கிக்கணும். அந்த ரோஸ் வாட்டரில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலும் இருக்கக்கூடாது. அந்த ரோஸ் வாட்டரில் குங்குமப்பூ இடித்து போட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வந்தால் போதும். மிதுன லக்னக்காரர்களுக்கு பணவரவு கட்டாயமாக கடக ராசியின் மூலம் இயங்கும். அடுத்து கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இவருக்கு 2வது பாவம் சிம்மம். பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ராசி என்று நாம் இதை என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இதில் குறிப்பாக ருத்ராட்ச மாலை தானம் கொடுப்பதன் மூலம் கடக லக்னக்காரர்களுக்கு பணவரவு அதிகம் கிட்டும். இந்த ருத்ராட்ச மாலையை சிவனடியார்களுக்கு அல்லது சிவாச்சாரியார்களுக்கு அல்லது சிவன் தொடர்புடைய சந்நியாச தெய்வங்களுக்கு கொடுக்கலாம். வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவதன் மூலம் பணவரவு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது நெருப்பு தத்துவ ராசி. இதில் உள்ள நெருப்பு பார்த்தீங்கன்னா தீபத்தின் நெருப்பாக உருவகப்படுத்தப்படுகிறது. 3 நெருப்பு ராசி இருக்கு இல்லையா, அதில் சிம்மத்திற்குரிய நெருப்பு என்பது எதற்காக உருவகப்படுத்தப்படுகிறது அப்படின்னா தீபமாக உருவகப்படுத்தப்படுகிறது.